What is your dream? எச்சரிக்கை, இந்த வீடியோ ஒரு கல்வி பொருளாக தயாரிக்கப்பட்டு பாலியல் சுகாதார உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது. Warning, this video is made as an educational material and contains sexual health content. இந்த வீடியோவில் உடல் உறுப்புகள், பாகங்கள் மற்றும் எளிதாக புரிவதற்காக ஆங்கிலம் மற்றும் தமிழில் உச்சரிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவில் நாம் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை ஒத்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள், பெண் இனப்பெருக்க சுழற்சியான ஓவுலேஷன் சைக்கிள், அண்டம் விடுபடுதல் சுழற்சி மற்றும் அதனை சார்ந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி பற்றி விரிவாக விவாதிக்கலாம். ஒரு பெண் சுமார் 13 வயதில் பியூபர்ட்டி ஆர் மெனார்கி, பூப்படைவதில் தொடங்கி ஓவரிஸ், அண்டகங்கள் மற்றும் யுட்டரஸ், கருப்பையில் சராசரியாக 28 நாள் கால அளவில் சைக்கிளிக் சுழற்சி முறையில் கர்ப்பகாலங்கள் தவிர சுமார் 50 வயதில் மெனோபாஸ், மாதவிடாய் நிறைவு வரை மாற்றங்கள் நிகழ்கின்றன. அண்டகங்களில் நிகழும் மாற்றங்கள் ஓவேரியன் சைக்கிள், அண்டக சுழற்சி என்றும், யுட்டரஸ், கருப்பையில் நிகழும் மாற்றங்கள் யுட்டரைன் சைக்கிள், கருப்பை சுழற்சி என்றும் அழைக்கப்படுகின்றது. ஒரு பெண் குழந்தை அதன் தாய் வயிற்றில் கருவுற்று சிசு வளரும் நிலையில் அந்த பெண் குழந்தையின் ஓவரிஸ், அண்டகங்களில் உள்ள ஜெர்மினல் எபித்தீலியம், இனச்செல் எபித்தீலியம், மைட்டாசிஸ் மறைமுக பிரிவின் வழி பிரிந்து சுமார் 7 மாதங்களில் ஒரு அண்டகத்தில் 10 லட்சம் முதல் 20 லட்சம் என்ற எண்ணிக்கையில் இரு அண்டகத்தையும் சேர்த்து சுமார் 40 லட்சம் ஊகோனியா எனப்படும் அண்டத்தாய் செல்களை உருவாக்கம் செய்கின்றன. இச்செல்கள் 23 இணை, அதாவது 46 குரோமோசோம்களை கொண்ட டிப்ளாய்டு இரட்டைமய செல்களாகும். பிறந்த பிறகு குழந்தையின் அண்டகங்களில் புதிதாக அண்டத்தாய் செல்கள் தோன்றுவதோ அல்லது சேர்க்கப்படுவதோ இல்லை. பெண் குழந்தை பிறந்த பிறகு ஊகோனியல் செல்ஸ், அண்டத்தாய் செல்கள், ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜ் ஆஃப் மெயாசிஸ், குன்றல் பகுப்பு 1 முதற்பிரிவு நிலையை அடையாத டிப்ளாய்டு இரட்டைமய செல்களாக அந்த நிலையிலேயே உறைந்து பிரைமோடியல் ஃபாலிகல்ஸ், ஆதிகால நுண்ணுரைகளாக அந்த பெண் குழந்தை புபர்ட்டி, பூப்பெய்தும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. இதை ஆங்கிலத்தில் ப்ரோலாங்டு ரெஸ்டிங் ஃபேஸ் என்று கூறுகின்றோம். பெண் வளர்ந்து பியூபர்ட்டி, பூப்படைந்த பிறகு இந்த செல்கள் ஓரடுக்கு கிரானுலா செல்களால் சூழப்பட்டு பிரைமரி ஃபாலிகல்ஸ், முதல்நிலை நுண்பை செல்களாக மாறுகின்றன. ஒவ்வொரு மாதமும் சுமார் 20 முதல் 25 பிரைமரி ஃபாலிகல்ஸ், முதல்நிலை நுண்பை செல்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்கின்றன. இதில் ஒரு நுண்பை செல் மட்டும் முதிர்ந்து கிராஃபின் ஃபாலிகலாக மாறுபாடடைந்து ஓவம், பெண் அண்ட செல்லை வெளியிடுகின்றன. இந்த ஊஜெனிசிஸ், அண்ட செல் உருவாக்கம் நிகழ்ச்சி எப்படி நடைபெறுகின்றது என்பதையும், இதனை ஒத்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி, இதனால் கருப்பையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் இவை அனைத்தையும் இயக்குவிக்கும் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன் மற்றும் லுட்டினைசிங் ஹார்மோனின் பணிகள் பற்றி இப்போது விரிவாக விவாதிக்கலாம். உண்மையில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள், பெண் இனப்பெருக்க சுழற்சி மூளையில் இருந்து துவங்குகின்றது. மூளையில் இருக்கும் ஹைப்போதலமஸ் எனும் சிறிய பாகத்தில் சுரக்கும் கெனரோட்ராபின் வெளியீட்டு ஹார்மோன் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட், முன் பிட்யூட்டரி மீது செயல்பட்டு அதனை ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன் மற்றும் லுட்டினைசிங் ஹார்மோன் ஆகிய 2 கெனரோட்ராபின்களை வெளியிட தூண்டுகிறது. இதில் நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன் இரத்த ஓட்டத்தில் கலந்து முதல் நிலையில் பிரைமரி ஃபாலிக்கல், முதல்நிலை நுண்பை செல் மீது செயல்படுகின்றது. பிரைமரி ஃபாலிக்கல், முதல்நிலை நுண்பை செல்லின் அமைப்பு முதல்நிலை குன்றல் பகுப்பு 1 முதற்பிரிவு நிலையை பூர்த்தி அடையாத பிரைமரி ஊசைட், முதல்நிலை அண்ட செல்லையும் அதனை சுற்றி ஓரடுக்கு கிரானுலா செல்களையும் கொண்டுள்ளது. FSHின் தூண்டுதலால் இந்த பிரைமரி ஃபாலிக்கல், முதல்நிலை நுண்பை செல், செகண்டரி ஃபாலிக்கல், இரண்டாம் நிலை நுண்பை செல்லாக வளர்ச்சி அடைகின்றது. செகண்டரி ஃபாலிக்கல், இரண்டாம் நிலை நுண்பை செல்லின் அமைப்பு ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மெயாசிஸ், முதல்நிலை குன்றல் பகுப்பு 1 முதற்பிரிவு நிலையை பூர்த்தி அடையாத பிரைமரி ஊசைட், முதல்நிலை அண்ட செல்லையும் அதனை சுற்றி பல அடுக்கு கிரானுலோசா செல்களையும் கொண்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்த பிரைமரி ஊசைட், முதல்நிலை அண்ட செல் மற்றும் கிரானுலோசா செல்களுக்கு இடையில் கிளைகோபுரோட்டீன், கிளைகோபுரதத்தால் ஆன ஜோனா பெலுசிடா என்னும் அடுக்கும், கிரானுலோசா செல்களை சுற்றி கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு மற்றும் அதனுடன் தொடர்புடைய இரத்த நாளங்களின் அடுக்கை பெறுகின்றது. இந்த அடுக்கு தீகா செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இதே காலகட்டத்தில் FSH, LH ஹார்மோன்கள் முறையே கிரானுலோசா செல்கள் மற்றும் தீகா செல்கள் மீது செயல்பட்டு அவற்றை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வெளியிட செய்கின்றன. இந்த செகண்டரி ஃபாலிக்கல், இரண்டாம் நிலை நுண்பை செல், இயர்லி செகண்டரி ஃபாலிக்கல், ஆரம்ப கால இரண்டாம் நிலை நுண்பை செல் என்று அழைக்கப்படுகின்றது. FSH இந்த இயர்லி செகண்டரி ஃபாலிக்கல், ஆரம்ப கால இரண்டாம் நிலை நுண்பை செல்லில் உள்ள கிரானுலோசா செல்களை மேலும் தூண்டி ப்ராலிஃபரேஷன், பெருக்கமடைய செய்கின்றன. FSH சில கிரானுலோசா செல்களின் இடையே ஃபாலிகுலர் ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ், நுண்பை திரவம் நிரப்ப பெற்ற குழிகளை உருவாக்குகின்றன.
இதில் ஹைலூரானிக் அமிலம் அதிகமாக இருக்கின்றது. இந்த அமிலம் ஊசைட் அண்ட செல்லின் விடுபடுதலுக்கு உதவி புரிவதாக நம்பப்படுகின்றது. இந்த படிநிலையிலும் FSH LH ஹார்மோன்கள் முறையே கிரானுலோசா செல்கள் மற்றும் தீகா செல்கள் மீது செயல்பட்டு அவற்றை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தொடர்ந்து உற்பத்தி செய்ய தூண்டுகின்றன. இந்த செகண்டரி ஃபாலிக்கிள் இரண்டாம் நிலை நுண்பை செல், லேட் செகண்டரி ஃபாலிக்கிள் பிற்கால இரண்டாம் நிலை நுண்பை செல் என்று அழைக்கப்படுகின்றது. FSH மற்றும் LH ஹார்மோன்கள் மேலும் சுரந்து செகண்டரி ஃபாலிக்கிள் இரண்டாம் நிலை நுண்பை செல்லை டெர்ஷரி ஃபாலிக்கிள் மூன்றாம் நிலை நுண்பை செல்லாக மாறுபாடடைய செய்கின்றது. இது கிராஃபியன் ஃபாலிக்கிள் என்றும் அழைக்கப்படுகின்றது. கிராஃபியன் ஃபாலிக்கிளின் அமைப்பை பார்ப்போம். செகண்டரி ஃபாலிக்கிள் இரண்டாம் நிலை நுண்பை செல்லில் இருந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேசஸ் நுண்பை திரவம் நிரப்ப பெற்ற தனித்தனி குழிகள் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய கேவிட்டி குழியை தோற்றுவிக்கின்றது. ஹைலூரானிக் அமிலத்தை அதிகமாக கொண்டுள்ள இந்த குழி ஃபாலிகுலர் ஆந்த்ரம் என்று அழைக்கப்படுகின்றது. கிராஃபியன் ஃபாலிக்குலில் விட்டலைன் மெம்பரேன் மற்றும் ஜோனா பெலுசிடா இடையே உள்ள இடைவெளி சற்று பெரிதாகவே உருவாகின்றது. இது பெரிவிட்டலைன் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இந்நிலையில் ஜோனா பெலுசிடாவை சுற்றி 2 அல்லது 3 அடுக்கு செல்கள் மாறுபாடு அடைகின்றன. இவை கொரோனா ரேடியேட்டா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தீகா செல்கள் மூன்றாம் நிலை நுண்பை செல்லில் 2 டிஃபரன்ஷியபிள் 2 வகையிடக்கூடிய அடுக்குகளாக மாறுபாடடைகின்றன. ஊசைட் அண்ட செல்லுக்கு அருகாமையில் இருப்பது தீகா இன்டர்னா, வெளிப்புறமாக இருப்பது தீகா எக்ஸ்டர்னா. இந்த படிநிலையிலும் FSH மற்றும் LH ஹார்மோன்கள் கிரானுலோசா செல்கள் மீது செயற்பட்டு தொடர்ந்து ஈஸ்ட்ரோஜனின் அளவை அதிகரிக்க செய்கின்றன. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மெயாசிஸ் முதல்நிலை குன்றல் பகுப்பு 1 முதற்பிரிவு நிலையை இதற்கு முன்வரை பூர்த்தி செய்யாத பிரைமரி ஊசைட் முதல்நிலை அண்ட செல் குன்றல் பகுப்பு 1 முதற்பிரிவு நிலையை அடைந்து 2 ஹாப்ளாய்ட் ஒற்றை மைய செல்களை உருவாக்குகின்றன. இதில் ஒன்று போலார் பாடி துருவ உறுப்பாக மாறுபாடடைந்து பின்னர் சிதைவடைகின்றது. மீதம் இருக்கும் ஒன்றே செகண்டரி ஊசைட் இரண்டாம் நிலை அண்ட செல் ஆகும். இது மெயாசிஸ் 2 குன்றல் பகுப்பு 2 பிரிவு நிலையை பூர்த்தி செய்யாமல் மெட்டாஃபேஸ் 2 ஆஃப் மெயாசிஸ் 2 நிலையிலேயே நிறுத்தப்படுகின்றது. விந்து செல் இந்த அண்ட செல்லை கருவுறச் செய்தால் மட்டுமே செகண்டரி ஊசைட் இரண்டாம் நிலை அண்ட செல் மெயாசிஸ் 2 குன்றல் பகுப்பு 2 பிரிவு நிலையை முடித்து மேலும் 2 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் 2 ஒற்றை மைய செல்களை உருவாக்கும். அதில் ஒன்று கருவுற்று ஜைகோட் முட்டையாக உருப்பெற்று சிசுவாக மாறும். மற்றொன்று போலார் பாடி துருவ உறுப்பாக மாறுபாடடைந்து பின்னர் சிதைவடையும். இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் நுண்பை நிலை மாதவிடாய் தொடங்கிய நாளில் இருந்து சராசரியாக 5ஆம் நாள் முதல் 14ஆம் நாள் வரை ஓவுலேஷன் அண்ட செல் வெளிப்படுதல் நிகழ்வுக்கு முன் வரை நீள்கிறது. இதே காலகட்டத்தில் மாதவிடாய் தொடங்கிய நாளில் இருந்து சராசரியாக 5ஆம் நாள் முதல் 14ஆம் நாள் வரை யுட்டரஸ் கருப்பையில் நிகழும் மாற்றங்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் அண்டகத்தில் FSH மற்றும் LH ஹார்மோன்கள் கிரானுலோசா தீகா செல்கள் மீது செயற்பட்டு சுரக்கச் செய்யும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால் நிகழ்த்தப்படுபவை. கருவுற்ற முட்டை இம்ப்ளான்டேஷன் கருப்பையில் பதிய தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் திசு எண்டோமெட்ரியம் ஆகும். எண்டோமெட்ரியம் 2 அடுக்குகளை கொண்டுள்ளது. ஸ்ட்ரேட்டம் பசாலிஸ் மற்றும் ஸ்ட்ரேட்டம் ஃபங்க்ஷனாலிஸ் அடித்தள மற்றும் செயல்பாட்டு அடுக்குகள். ஸ்ட்ரேட்டம் பசாலிஸ் அடுக்கு மயோமெட்ரியத்திற்கு அருகில் உள்ள எண்டோமெட்ரியத்தின் ஆழமான திசு. இது எண்டோமெட்ரியத்தின் நிலையான அடுக்கு ஆகும். கருப்பை சுழற்சியின் போது மாற்றங்களுக்கு ஆளாகாமல் மாதவிடாயின் போது ஏற்படும் திசு இழப்பை ஈடு செய்கின்றது. ஸ்ட்ரேட்டம் ஃபங்க்ஷனாலிஸ் எண்டோமெட்ரியத்தின் சூப்பர்ஃபிஷியல் மேலோட்டமான அடுக்காகும். 5ஆம் நாள் முதல் 14ஆம் நாள் வரை இந்த மேலோட்டமான அடுக்கில் ஸ்ட்ரோமா, யுட்டரைன் கிளான்ஸ், கருப்பை சுரப்பிகள், ஒரு அடுக்கு காலம்னார் எபித்தீலியம், அடுக்குப்புற திசு ஈஸ்ட்ரோஜனின் செயற்பாட்டால் உருவாகின்றது. இது மட்டுமின்றி எண்டோமெட்ரியத்திற்கு ரத்தம் விநியோகிக்கும் ஸ்பைரல் ஆர்டரிஸ் சுழல் தமனிகள் ஆழமாக உள்புறமாக வளர்ச்சி பெறுகின்றது. ஃபாலிகுலர் ஃபேஸ் நுண்பை நிலையில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அவற்றின் பேருக்கேற்ப அவற்றின் பணி ஃபாலிக்கிள் நுண்பை செல்லை தூண்டி அவற்றை முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கிளாக மாதவிடாய் முடிந்து சுமார் 14ஆம் நாள் மாற்றுவது. கிராஃபியன் ஃபாலிக்கிள் முழுவதும் முதிர்ந்த பிறகு செகண்டரி ஊசைட் இரண்டாம் நிலை அண்ட செல்லை வெளியிடும் தருவாயில் அவற்றிற்கு FSH தேவை இல்லை என்பதை உணர்ந்து கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஹினிபின் எனும் ஹார்மோனை சுரந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் முன்பிட்யூட்டரி மீது செயல்பட்டு அவற்றை FSH நுண்பை செல் தூண்டும் ஹார்மோனை சுரக்க விடாமல் தடையை உருவாக்குகின்றது. ஆனால் சராசரியாக இதே 14ஆவது நாளில் ஈஸ்ட்ரோஜனின் அளவு உச்சத்தை அடைந்து அவை ஹைப்போதலாமஸ் மீது செயற்பட்டு அதிக GnRHஐ சுரக்க செய்கின்றது. GnRHின் பணி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் முன்பிட்யூட்டரி மீது செயல்பட்டு FSH மற்றும் LHஐ சுரக்க செய்வது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஹின்னிபின் செயற்பாட்டினால் FSH சுரக்கப்படாமல் தடைப்பட்டு லுட்டினைசிங் ஹார்மோன் மட்டுமே அதிக அளவில் உற்பத்தியாகின்றது. இது 14ஆம் நாளில் சரியாக ஓவுலேஷன் அண்டம் வெளிப்படுதலுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு துவங்குகின்றது.
இவ்வாறு யுட்டரைன் ஓவரியன் சைக்கிள் கருப்பை அண்டக சுழற்சியின் மத்திய காலகட்டத்தில் LHன் அளவு அதிகரிப்பது LH சர்ஜ் LH எழுச்சி எனப்படும். சுமார் 14-15 நாட்களில் அதிகமாக சுரக்கும் LH கிராஃபியன் ஃபாலிக்கிளில் இருக்கும் ஃபாலிகுலர் ஃப்ளூயிட் நுண்பை திரவத்தை அதிகமாக உற்பத்தி செய்து அந்த பகுதியை பெருக்கம் அடைய செய்கின்றது. இந்த நடவடிக்கையினால் செகண்டரி oocyte இரண்டாம் நிலை அண்ட செல் ஒரு மூளைக்கு நகர்ந்து விடுபடுதலுக்கு தயாராக இருக்கின்றது. இதே காலகட்டத்தில் புரோடியோலிட்டிக் என்சைம்ஸ் புரதச் சிதைவு நொதி கொரோனா ரேடியேட்டா சுற்றி இருக்கும் திசுக்களை கத்தரித்து செகண்டரி oocyte இரண்டாம் நிலை அண்ட செல்லை ஓவரி அண்டகத்தில் இருந்து பெரிட்டோனியல் கேவிட்டி வயிற்றுக்குழியில் வெளியேற்றுகின்றது. இந்த நிகழ்வே ஓவுலேஷன் அண்டம் வெளிப்படுதல் நிகழ்ச்சி ஆகும். இந்த வெளியேறும் நிலையிலேயே செகண்டரி oocyte ஓவம் என்று அழைக்கப்படுகின்றது. நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆங்கிலத்தில் முதிர்வு பெறாமல் வளர்ச்சியில் இருக்கும் அண்ட செல்லை oocyte என்றும் கருவுற வெளியிடப்படும் அண்ட செல்லை ஓவம் என்றும் அழைக்கின்றோம். இந்த விடுவிக்கப்பட்ட ஓவம் அண்ட செல் ஃபலோப்பியன் குழாயின் இன்ஃபண்டிபுலம் புனலுறு அமைப்பில் உள்ள பிம்பிரியே நுண்ணீச்சிகளால் இழுக்கப்பட்டு ஆம்புலா என்னும் மையப்பகுதிக்குள் செலுத்தப்படுகின்றது. இந்த பகுதியில்தான் அண்டமும் விந்து செல்களும் ஒன்றிணையும் கருவாக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஓவுலேஷன் அண்டம் வெளிப்படுதல் நிகழ்ச்சிக்கு பிறகு கிராஃபியன் ஃபாலிக்கிளில் உள்ள கிரானுலோசா செல்கள் அதிகமாக லிபிட்ஸ் கொழுப்பையும் எல்லோ பிக்மெண்ட்ஸ் மஞ்சள் நிறமிகளையும் குவித்து லுட்டைன் செல்களாக மாறுபாடடைகின்றன. இந்த மாஸ் ஆஃப் லுட்டைன் செல்ஸ் லுட்டைன் செல்களின் குவியல் கார்பஸ் லுட்டியம் என்றழைக்கப்படுகின்றது. லத்தீன் மொழியில் லுட்டியஸ் என்றால் சாஃப்ரான் எல்லோ காவி மஞ்சள், கார்பஸ் லுட்டியம் என்றால் எல்லோ பாடி மஞ்சள் உடல் என்று பொருள். கார்பஸ் லுட்டியம் இப்பெயர் பெறுவதற்கு அவை மஞ்சள் நிறமாக தோற்றமளிப்பதே காரணம். கார்பஸ் லுட்டியம் ஒரு டிரான்சிட்டரி எண்டோகிரைன் கிளாண்ட் இடைக்கால நாளமில்லா சுரப்பியாகும். பெண் இனப்பெருக்க சுழற்சியில் மாதவிடாய் தொடங்கி சுமார் 15 முதல் 28ஆம் நாள் வரை லுட்டினைசிங் ஹார்மோன் கார்பஸ் லுட்டியம் மீது செயல்பட்டு அவற்றை அதிக அளவில் புரோஜெஸ்டரான் ஹார்மோனை சுரக்க வைக்கின்றது. இதுவே லுட்டியல் ஃபேஸ் லுட்டியல் நிலை. சுமார் 15 முதல் 28ஆம் நாள் வரை LH கார்பஸ் லுட்டியம் மீது செயல்பட்டு அதிக அளவில் சுரக்கப்படும் புரோஜெஸ்டரான் அண்டம் கருத்தரித்தால் இம்ப்ளான்டேஷன் கருப்பதிவிற்கு யுட்டரஸ் கருப்பையில் உள்ள எண்டோமெட்ரியம் அடுக்கை தயார்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இக்காலகட்டத்தில் இரத்த ஓட்டம் எண்டோமெட்ரியல் அடுக்கிற்கு அதிகரிக்கின்றது. ஸ்பைரல் ஆர்டரிஸ் சுழல் தமனிகள் மேலும் அதிகமாக வளர்ந்து மேலும் அதிக சுருள் தன்மையை அடைகின்றது. யுட்டரைன் கிளான்ஸ் கருப்பை சுரப்பிகள் கிளைகோஜன் கிளைகோபுரோட்டீன் கொண்ட ஊட்டச்சத்து மிகுந்த நீர்மத்தை சுரக்கின்றன. எண்டோமெட்ரியம் பல வகையான சுரப்பிகளை சுரப்பதால் 15 முதல் 28ஆம் நாள் வரை யுட்டரஸ் கருப்பையில் நிகழும் இந்த நிகழ்வுகளை செக்ரீட்டரி ஃபேஸ் சுரப்பு நிலை என்று அழைக்கின்றோம். லுட்டியல் நிலையின் முடிவில் சுமார் 28ஆம் நாள் புரோஜெஸ்டரான் நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் எதிர்மறை பின்னூட்டு கட்டுப்பாட்டை ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் முன் பிட்யூட்டரி மீது செலுத்தி அதனை FSH மற்றும் லுட்டினைசிங் ஹார்மோனை சுரக்க விடாமல் தடுக்கின்றது. ஆனால் கருத்தரித்து கருப்பதிவு நடைபெற்றால் அந்த கருவை பேணுவதற்கு எண்டோமெட்ரியல் திசு தனது அமைப்பை இழக்காமல் முன்னே குறிப்பிட்டது போல் இரத்த ஓட்டத்தை தொடர்ந்து அளித்து பல்வேறு சுரப்பிகளை சுரக்க வேண்டும். அதற்கு அவற்றிற்கு புரோஜெஸ்டரான் வேண்டும். அதற்காக அந்த கருவே ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் என்னும் ஹார்மோனை சுரந்து கார்பஸ் லுட்டியம் மீது செயல்பட்டு அவற்றை புரோஜெஸ்டரான் ஹார்மோன் சுரக்க வைத்து எண்டோமெட்ரியல் லைனிங் எண்டோமெட்ரியல் உட்சுவரை தக்க வைத்துக் கொள்கின்றது. கருவுற்று சுமார் 3 மாதம் வரை பிளசண்டா தொப்புள் கொடி உருவாகும் வரை கார்பஸ் லுட்டியம் புரோஜெஸ்டரானை சுரக்கின்றது. தொப்புள் கொடி உருவான பின்பு கார்பஸ் லுட்டியம் சிதைவுறுகின்றது. 3 மாதத்திற்கு பிறகு தேவையான ஊட்டச்சத்தை தொப்புள் கொடி மூலமே பெறுகின்றது வளரும் சிசு. சராசரியாக 28ஆம் நாளுக்கு மேல் oocyte அண்ட செல் கருத்தரிக்காமல் இம்ப்ளான்டேஷன் கருப்பதிவு நடக்கவில்லை என்றால் கார்பஸ் லுட்டியம் முழுவதுமாக சிதைவுற்று கார்பஸ் அல்பிகன்ஸ் என்னும் ஸ்கார் டிஷ்யூ வடுத்திசுவாக மாறி பின்பு முற்றிலுமாக சிதைவுறுகின்றது. இந்நிகழ்வினால் புரோஜெஸ்டரான் சுரப்பு தடைபடுகின்றது. புரோஜெஸ்டரான் இல்லாததால் எண்டோமெட்ரியத்தில் உள்ள ஸ்ட்ராட்டம் ஃபங்க்ஷனாலிஸ் அடுக்கில் உள்ள ஸ்பைரல் ஆர்டரிஸ் சுழல் தமனிகள் இரத்த கசிவு ஏற்பட்டு அவை சுருக்கமடைகின்றன. யுட்டரைன் கிளான்ஸ் கருப்பை சுரப்பிகள் செயலிழந்து சுரப்பி வெளியீட்டை நிறுத்திக் கொள்கின்றன. ஸ்ட்ரோமா செல்களும் சிதைவுறுகின்றன. ரத்தம் தொடர்ந்து கசிந்து பிளட் கிளாட் இரத்த கட்டு ஏற்படுகின்றது. இதனால் ஸ்ட்ராட்டம் ஃபங்க்ஷனாலிஸ் அடுக்கில் உள்ள திசுக்களுக்கு போதுமான ஆக்சிஜன் பிராணவாயு வழங்கப்படுவதில்லை. இதனால் ஸ்ட்ராட்டம் ஃபங்க்ஷனாலிஸ் அடுக்கில் உள்ள திசுக்கள் நெக்ரோசிஸ் இறப்பை தழுவுகின்றன. இந்த நேரத்தில் புரோஸ்டாகிளாண்டின் எனும் ஹார்மோன் மயோமெட்ரியம் அடுக்கை சுருங்க தூண்டுகின்றன. இந்த சுருக்கம் ஸ்ட்ராட்டம் ஃபங்க்ஷனாலிஸில் உள்ள ரத்தம் திசுக்கள் கருப்பை சுரப்பிகள் உள்ளிட்ட அனைத்தையும் வெளியேற்றுகின்றன.
இதுவே மென்சஸ், மென்ஸ்ட்ருவேஷன் பீரியட் என ஆங்கிலத்தில் பல்வேறு பெயர்களாலும் தமிழில் மாதவிடாய் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த ஷெட்டிங் ஆஃப் பிளட் அண்ட் யூட்டரல் லைனிங் உதிரப்போக்கு சுமார் 3 முதல் 5 நாள் வரை நடைபெறுகின்றது. இதுவே மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் மாதவிடாய் நிலை ஆகும். இந்த உதிரப்போக்கு ஆரம்பிக்கும் முதல் நாளே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் பெண் இனப்பெருக்க சுழற்சியின் முதல் நாள் ஆகும். ஒரு பெண் புபோட்டி பூப்படைதலில் இருந்து மெனோபாஸ் மாதவிடாய் நிறைவு வரை கர்ப்பகாலம் நீங்களாக ஓவுலேஷன் சைக்கிள் அண்டம் விடுபடுதல் சுழற்சி மற்றும் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சி 28 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடைபெறுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். You have to excel in the education.